வெல்கம் டு அமிர்தாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கலர்ஃபுல் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 750 கிராம், 250 கிராம் 250 கிராம் மூணாக பிரிக்கிறேன். அரைக்கிறதுக்கு முதல்ல கேரட் 1 80 கிராம் போல், கொஞ்சம் சீரகம், இது சாம்பார் தூள் எடுத்துகிட்டு இருக்கேன். பீட்ரூட்டு 80 கிராம் போல், கொஞ்சம் ரெட்டு சில்லி பவுட்ரு, சீரகம். பாலக்கீரை 80 கிராம் போல் இருக்குது, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம். இந்த பாலக்கீரை தவிர வேறு எந்த கீரைனாலும் தேவைக்கிற நமக்கு என்ன கீரை தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மூணையும் தனித்தனியாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். திக்கா 250 கிராம் கோதுமை மாவு எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு. பீட்ரூட் அரைச்சது, இது மூணும் தனித்தனியாக கலந்து பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கலர் பிசைஞ்சு வச்ச சப்பாத்தி மாவை தனித்தனியாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இப்போ மூணையும் ஒன்றா சேர்த்து ஜடை பின்னுற மாதிரி பின்னிக்கலாம். பின்னி வச்சிருக்க சப்பாத்தி மாவு ரோல் செஞ்சு இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக சப்பாத்தி தேய்ச்சி சுட்டு எடுத்துக்கலாம். கலர்ஃபுல்லான சப்பாத்தி ரெடி. கேரட், பீட்ரூட், கீரை சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.